அப்பா எத்தனை கேசரை போடுவானுங்க மேல? அடுத்த ஜொத்த மிரட்டி வாங்கிட்ட, மணல் கொள்ள, கிரானைட்டு, ஏதோ மலை மேல ஹோட்டல் கட்டிட்ட. அந்த புண்ணாக்கெல்லாம் பண்றதுக்காக தானே இந்த அளவிட அரசியலுக்கு வர்றோம். இது பாரு, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, இந்தியாலே பெரிய வக்கீலா கூப்பிட்டு வரணும். ஒரே மாசத்துல நான் வெளியே வரேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு வச்சிருக்கிறேன்டா ஆப்பு. அதெல்லாம் வெட்டி வேலைப்பா. அப்பா தலைவருங்க எல்லாருமே ஜெயிலுக்கு வரோம், வந்து மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா யாருமே இங்க வாழ்ந்து பார்க்கறது இல்ல. ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிறையை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி சிறை சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனீங்கன்னு வைங்களேன், எல்லா மாநிலங்களுக்கும் அதை கொடுத்து அனுப்பி அதையே ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இதை எழுதுறதுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1 year டைம் ஆகாது. அது வரைக்கும் உள்ளே இருங்க. அது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாரா காப்பாத்துறது? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதுக்கு தானே நாங்க இருக்கோம். அப்பா இப்போ நான் தான் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர். அது மட்டும் இல்லப்பா, இந்தியாவிலேயே ரொம்ப இளம் வயசுல முதலமைச்சரானவன் நான் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் தான்ப்பா கட்சிக்கே தலைவர். அதனால இந்த மாவட்ட செயலாளர்லாம் எப்படி கைக்குள்ளேயே வச்சுக்கிறது, இந்த அதிகாரிகளெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் நான் கற்றுக்கணும்லப்பா. அதுக்கு எனக்கு ஒரு 1 year டைம் ஆகும்ப்பா. அதனால் 1 வருஷம் நீங்கள் உள்ளே இருங்க, நான் சட்டசபையில் இருக்கிறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சண்பாங்க எங்கள் மாமா. கூட இருந்தே பம்சில் ட்ரம்ஸ் வாசிச்சியாடா. செத்துட்டாளான்னு கேட்டதுக்கு நினைக்கிறேன்னு ஜவ்வளு பிழுத்தியே. அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்க வேண்டாம். நாய் நாய் நாய். டே நாகராஜ் சோழா, உன்னைத்தாண்டா சொல்றேன். நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேம்மா. 7 star ஹோட்டல், ஏசி எல்லாம் இருக்குது. பவர் கட்டே கிடையாது, ஜென்ரேட்டர் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நக்கல் பண்றியா? ஏமா மாமனார் கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. எதுக்கடா பொசுக்கு பொசுக்குன்னு எப்ப பார்த்தாலும் கால் ஒழுகுறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, முதல்ல உங்களோட மருமகளை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, இப்போ முதலமைச்சரோட மனைவி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா. ஓஹோ, அப்படி போதா? கங்கை கொண்டான் அப்பனும் மகனும் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சது அந்த காலம். புருஷனும் பொண்டாண்டி சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கிறது இந்த காலம். ஆடிங்கடா, தமிழ்நாட்டை பிச்சு திண்டுறங்கடா. அப்போ நாங்க அசம்பிளி கிளம்புறோம்ப்பா. உடம்ப பாத்துக்கோங்க மாமா. ஒரு கண்ணாடி அனுப்பிச்சு வை பார்த்து.